அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடு என்று சொன்னார்கள். நாம் சொல்வோம், அடைந்தால் தமிழ்நாடு, இல்லை என்றால் திராவிடத்திற்கு சுடுகாடு. இதுதான் நம் கனவாக இருக்க வேண்டும். எந்த இந்திய தேசிய காங்கிரஸோடு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்து 2009ஆம் ஆண்டு இந்திய பெருங்கடலில் 32 ஆண்டு காலம் நடந்த விடுதலை போராட்டத்தை அளித்தார்களோ, அந்த கட்சியையும் அவன் வாரிசுகளையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கின்ற கடைசி ஊழியன் இருக்கின்றவரை அதை நிறைவேற்றாமல் நாம் சாகக்கூடாது என்று இந்த தேர்தல் களத்தில் நீங்கள் லட்சிய சபதம் ஏற்க வேண்டும். அவர்களுக்கு தேர்தல் களம், நமக்கு யுத்த களம். இந்த யுத்த களத்தில் நீ அண்ணனோடு நின்று தோளுக்கு தோளாக நிற்க போகின்றியா, தோழனாக இருக்க போகின்றீர்களா, இல்லை வேலை செய்வது போல துரோகியாக இருக்க போகின்றீர்களா என்பதுதான் கேள்வி. அவன் இழுத்து கொண்டு வந்து இந்த தேரை 15 ஆண்டு காலம் மார்ட்டின் ஜூனியர் லூதர் கிங் 1964 அமெரிக்காவின் வீதியில் நின்று கொண்டு சொன்னான், ஐ ஹேவ் எ ட்ரீம்ஸ் என்று சொன்னான். இதோ எங்கள் அண்ணன் சீமானுக்கும் ஒரு கனவு இருக்கின்றது, ஐ ஹேவ் எ ட்ரீம்ஸ். அதுதான் இந்தியத்தோடு இணையாட்சி, தமிழ்நாட்டில் தன்னாட்சி, தன்னாட்சி மட்டுமல்ல தமிழராட்சி என்கின்ற லட்சிய கனவு. அந்த கனவுக்கு யாரும் நீங்கள் தடைகளாக இருந்து விடாதீர்கள். நம் கட்சிக்குள் நடக்கின்றது ஒன்றுதான், வேலை பார்ப்பவனுக்கும் வேலை பார்ப்பவனுக்கும் சண்டை. வேலை பார்க்காதவன் என்ன செய்கின்றான், வேலை பார்ப்பது போல நடித்துக் கொண்டு அண்ணனிடம் புகார் சொல்லிக் கொண்டே இருப்பது, அவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவன் சரியில்லை என்று. ஏனென்றால் டேய் அப்படின்னு அண்ணன் நைட்டு 1 மணிக்கு கூப்பிடுவாரு, அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நீ என்னடா பண்ணிட்டு இருக்கிறேன்னு. ஐயோ இந்த ஆளு கண்டுபிடிச்சு கூப்பிட்டுட்டானே, எப்படி ஏமாத்தலாம் என்றால் வேலை பார்ப்பவனை குறை சொல்லிக் கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் அண்ணன் என்ன நினைப்பார், 5 வாட்டி சொன்னா 6வது வாட்டி சொன்னா ஒரு வேலை உண்மையா இருக்கும் போல இருக்கு, அவனை தள்ளி விட்டு வேலையை பாடுறா. அதனால் இந்த 2026 என்பது சாதாரண தேர்தல் கிடையாது நண்பர்களே. மீண்டும் சொல்கின்றேன்,